இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொஞ்சம் கடன் வரவுகள் மூலமாக பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். செவ்வாயினுடைய பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு லிபரலா ஆகக்கூடிய ஒரு நேரம். இந்த ரிஷப ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய சில தடைகளை விரைவாக நீக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய முக்கியமான நட்சத்திரமே இந்த மிருகசீரிடம் தான். இது செவ்வாயினுடைய நட்சத்திரமும் கூட. இவர்களுக்கு இந்த காலகட்டம் டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பகவான் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த செவ்வாயினுடைய பயிற்சி கால அளவு பாத்தீங்கன்னா 45 நாட்கள் மட்டுமே இருக்கும். 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரை இந்த செவ்வாய் துலாம் ராசியில இருக்க போறார். இந்த 45 நாட்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறார். ஏன்னா பாவ கிரகத்துல செவ்வாயும் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும். ஒரு சூடான கிரகம், ரொம்ப விரைவாக சுற்றக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த செவ்வாய். செவ்வாய் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப பலமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர் ரொம்ப போல்டா ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நபராக தான் அந்த ஜாதகர் இருப்பார். அதே சமயம் அந்த செவ்வாய் ராகு கேதுவினோட சேர்ந்துருச்சு அப்படின்னா எப்போதுமே ஒரு சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கும். இந்த மாதிரியாக அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பொறுத்துதான் அதனுடைய பலன்கள் முக்கியமாக அமையும். ஒரு திருமணத்துல அந்த செவ்வாய் ஒரு களத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகும். அதாவது கணவனுடைய சில குணாதிசயங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாக அந்த செவ்வாய் பாவிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய களத்திராதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா விரயஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த 45 நாட்களுக்கு இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கடன் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய ரிஷபராசி அன்பர்கள் அவர்களினுடைய குணமே எப்படி இருக்கும்? ஏன்னா காலபுருஷன் தனஸ்தானாதிபதி இந்த ரிஷப ராசி. அப்படி இருக்கும்போது பண வருவாயில எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லாம இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு காலகட்டத்துல இருப்பாங்க. ஆனா கடந்த ஒரு 1.5 வருடங்களாக திடீர்னு இருந்தாப்புல பணத்துக்கு ஒரு பற்றாக்குறை வந்திருக்கும். வருமானத்துல தேவையில்லாத ஒரு இடமாற்றம் செய்ததுனாலையும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை மாற்றத்தின் மூலமாகவும் திடீர் பண வரவுகள் இல்லாமலேயும் உங்களுக்கு சில தேவையில்லாத நெருக்கடிகள் வந்திருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. எதிர்பாராத விதமாக சில சூழ்நிலைகள் உங்களை ஒரு கட்டுக்குள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலையாக ஆக்கியிருக்கும் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏதாவது ஒரு கடனாவது நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இப்படி எல்லார்கிட்டையுமே சில கடனாவது வாங்கி நம்ம இந்த காலகட்டத்தை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரியாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த கடன் கூட கிடைக்காம சில நேரத்துல சில ஏமாற்றங்களை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொஞ்சம் கடன் வரவுகள் மூலமாக பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய விரையாதிபதி தான் அவர் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த பண வரவுகள் கடனை சமாளிப்பதற்காக உருவாகக்கூடிய ஒரு பண வரவுகளாக இருக்கும். இந்த காலகட்டம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில தேவையில்லாத சங்கடங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், ஒண்ணு பேசினா 10 விவாதமா ஆகுது. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே
இந்த ரிஷபராசி என்பர்கள் உறவுகளுக்காக தான் தன்னுடைய உயிரையே கையில பிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பணத்திற்காகவோ இந்த வேலைக்காகவோ எந்த விதமான ஒரு ஆசாபாசத்திற்கும் ஆளாகாமல் தன்னுடைய உறவுகளுக்காக மட்டும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக மட்டுமே உயிர் வாழக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஏமாற்றம் அந்த உறவுகள்னாலேயே ஏற்பட்டிருக்கு. நீங்க யார நம்பி சில விஷயங்கள் எல்லாம் செய்தீங்களோ அவங்களே உங்களே ஏமாற்றக்கூடிய ஒரு தருணமாக எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மனம் பதற்றம் அடையக்கூடிய ஒரு தருணம். அதெல்லாம் மறந்து போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு காலம் நேரம் தேவையில்லாத ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு. இப்போ செவ்வாயினுடைய பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு லிபரலா ஆகக்கூடிய ஒரு நேரம். சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதுல சமாதானம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமண முயற்சிகள்ல ஈடுபடக்கூடாது. திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டீங்கன்னா அதுல நிறைய தோல்விகள் வரும், மன சங்கடங்கள் வரும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சில தேவையில்லாத மனக்கசப்புகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த நேரத்துல நீங்க திருமண முயற்சிகளே பண்றீங்க அப்படின்னா கூட அதுல கடைசி நேரத்துல திருமணம் நின்று போகக்கூடிய ஒரு நேரம்லாம் அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. இப்போ எங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வயசு மேடம், நாங்க இப்போ இது முயற்சி பண்ணாட்டி எங்களால இருக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக அந்த திருமண ஏற்பாடுகள்ல எந்த விதமான ஒரு கெடுபலனும் கண்டிப்பாக இருக்காது. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக துரிதமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது செவ்வாய்ன்றவர் பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். சனின்றது அப்படியே இவருக்கு ஆப்போசிட், ரொம்ப ஸ்லோவா செல்வார். ஆனா இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா அதி விரைவாக செல்லக்கூடிய, எப்படி நமக்கு இப்போ ட்ரெயின்ல எல்லாம் ஃபாஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் அந்த மாதிரியாக வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இந்த செவ்வாய்ன்றது பாத்தீங்கன்னா அதி விரைவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்படி இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் பயிற்சி இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய சில தடைகளை விரைவாக நீக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் வேலை வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு, உங்களுக்கு நல்ல கம்பெனிக்கு போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு இருந்தாப்புல உங்களுக்கு அந்த வேலை இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுல எல்லாம் இருந்து நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அவங்களுடைய குடும்பத்துல சில நிறைய முயற்சிகளை செய்து, அதாவது கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்குறது, அடுத்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி சில தேவையான சில செலவுகளை செய்யறது, இந்த மாதிரியாக எல்லாம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில அல்ட்ரேஷன்ஸை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். நமக்குன்னு ஒரு சமுதாயத்துல இடம் வேணும், நம்மளும் இத்தனை நாள் இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியாக அந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய சமுதாயத்துல அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள், இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய முக்கியமான நட்சத்திரமே இந்த மிருகசீரிடம் தான். இது செவ்வாயினுடைய நட்சத்திரமும் கூட. இவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அமையக்கூடிய ஒரு நேரம். வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நேரம்னா நீங்க உயர் படிப்புக்காக போகலாம், இல்ல வேலை சம்பந்தமாக. மேக்சிமம் பாத்தீங்கன்னா 80% வந்து நீங்க வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துலதான் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க உயர் பதவிகள், நல்ல ஒரு அந்தஸ்து, வருமான உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்காத நேரத்துல இந்த 45 நாட்கள்ல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள், ஏன்னா தொழில்ல நிறைய நலிவடைந்த நிலையில இருக்கிறீங்க, ஒண்ணு போனா இன்னொரு வருது, அதாவது கத்தி போச்சு வாழ் வந்தது கதையா உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் இருக்கா, சேல்ஸ் இருக்கிற இடத்துல பொருள் இருக்காது, இப்படின்ற மாதிரியான ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள், அடுத்து பார்ட்னர்ஷிப் தொழில் உங்களை தேடி வரும்.
அப்போ நீங்க இது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் தொழில் வந்தது அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு 45 நாளைக்கு ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க அதுல பார்ட்னரா இருங்க. உங்களுடைய உழைப்பை மாத்திரம் போடுங்க. அதுக்கப்புறம் அதுல உங்களுக்கு தொடர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, நீங்க அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்ல சேர்ந்துக்கலாம். வெளியூர், வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா, புதிதாகலாம் தொழில் தொடங்கக்கூடிய சில வாய்ப்புகள் வரும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, விளையாட்டு துறையில இந்த ரிஷபராசி என்பவர்கள் விளையாட்டு துறையில நீங்க பல்வேறு நாடுகளுக்கு சென்று வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணம். அதெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நான் இப்ப மேல சொன்ன சில விஷயங்கள்லாம் உங்களுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். ஒரு நிலையான ஒரு வருமானம் இல்ல, நிலையான ஒரு பலன்களே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க, உங்களுக்கு தசாபுத்தி மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய மோசமான கிரகங்களின் தாக்கம் காரணமாக சில கெடுபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.